என் பேர் முத்துராஜ். இப்போ இங்கே எங்களுக்கு இங்கே பிறகு எந்த அளவில் இங்கே இருக்க பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் உற்பத்தி எவ்வளவும் செய்யலாம், உற்பத்தி என்னமோ உற்பத்தி செய்யலாம், ஆனால் விற்கிறாங்க. இதுதானே எங்களுக்கு பிரச்சனை. இப்போ பப்பாசி செய்யலாம், வத்தகை செய்யலாம், வேறு கத்திரியோ மிளகாய் எல்லாமே செய்யலாம், எல்லாமே இங்கே வரும், பாலையும் வரும். ஆனால் இங்கே விற்க இயலாது. உண்மையான பிரச்சனை இதான் பிரச்சனை. இங்கே விற்கிறண்டாக கூட தம்பளையில் 100 போனால் இங்கே 40 ரூபாய் இதெல்லாம் கொடுக்கணும். அப்படி தான் வருது எங்களுக்கு. அப்படி தான் பிரச்சனை. இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைண்டா விற்பனை தானே எங்களுக்கு பிரச்சனை. முதலாக விற்பனை பிரச்சனை. அடுத்தது இங்கே இருக்கிற விவசாயத்தை நிற்கலாம். அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது. இது சம்மந்தமாக ஒரு 6 மாதமாக ஒரு கேள்வி கேட்டால் கூட அவருக்கு தெரியாது. இப்போ 6 மாதமாக ஒரு வருஷமாவது நான் ஒரு மெக்னீசியம் ஒரு மாதிரிக்கு போடுற பாசலில் ஒரு மெக்னீசியம் அதை வந்து 1 கிலோ அந்த ஒரு மெக்னீசியம் வந்து 1 கிலோ அடிவுரத்தோடு எவ்வளோ மெக்னீசியங்கள் கொண்டு நான் ஏற்றிருந்து முழுப்பத்திட்டு கேட்டேன். ஒருத்தருக்கும் பதில் தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியும். இது வரைக்கும் சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தரும் சொல்லல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நல்ல ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரும் எங்களுக்கு இல்லை. அப்போ நல்ல ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்கும் பட்சத்தில் இருந்து அதாவது மற்றது எங்களுக்கு தாரது. இப்போ நீங்கள் நவீன முறையில் ஏதாவது நிறுவனங்கள் தந்தால் கூட, இப்போ ஏதாவது ப்ரொஜெக்ட் வந்தால் கூட எங்களுக்கு விவசாயியோட கதைச்சி அந்த வெரைட்டி அந்த நல்ல இனங்கிற நல்ல இனமாக தாங்கும். ஏன்னா போன முறை தந்தது கல்கமு மிளகா அது வந்து எங்களை வளையத்துக்கு சரி வராது. அது நான் வச்சு நட்டம் நான் உடனே நெஞ்சு மாற்றி போட்டு ஸ்பாட்டகஸ் எடுத்து வச்சேன். அது ஓகே ஆகிடுது. அதனால எங்களோட கதைச்சி இப்போ எங்களோட கதைச்சி இங்கே வளரக்கூடிய இனங்கள், இங்கே வளரக்கூடிய வெரைட்டிகள், உதாரணமாக வாழையாக இருக்கலாம், வத்தகையாக இருக்கலாம், இல்லை வேறு மிளகாய் இருக்கலாம். சில பேர் மலைநாட்டில் வளர்கிற மிளகா வந்து இங்கே வளராது, இங்கே அது சரி வராது. அப்படி இனங்கள் எங்களுக்கு வேண்டாம். அப்படி தராமல் மற்ற நல்ல விவசாய திணைக்களம் வார நிறுவனங்கள் ஒன்றிணைஞ்சு 2 பேர் இணைஞ்சு எங்களுக்கு நாங்கள் கேட்குற இதுக்கு ஏற்ற விளக்கங்களை தாங்க எங்களுக்கு. இப்போ உதாரணமாக எவ்வளோ மருந்தடிக்கணும், ஒரு இதுக்கு எவ்வளோ மருந்தடிக்கணும்னா அதில் ஒரு அட்டமணியில் போடப்படுது இத்தனை ஏக்கருக்கு இவ்வளோ மருந்து இத்தனை மில்லியன். நாங்கள் அப்படி கேட்கல. நாங்கள் கேட்குற மாட்டோம் 16 லிட்டருக்கு டேங்குக்கு இந்த மருந்து எத்தனை மில்லியன் அடிக்கிறது அப்படி அடிக்க அது சொல்ல தெரியல ஒருத்தருக்கும். அப்படி ஒரு விளக்கமான ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து மற்றது ஒரு எங்களோட பயிரை விற்பனை செய்யக்கூடிய நல்ல ஒரு நிறுவனமோ ஏதாவது எங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனம் வந்து எங்களோட சேர்மா இருந்தால் என்ன வேணால் உற்பத்தி செய்யலாம். ஏன்னா நான் ஒரு விவசாயி தான், எந்த வாழ்வாதாரமே விவசாயம் தான். இப்போ முன்னாடி இருக்குது, பப்பாசி இருக்குது, வத்தகை இருக்குது, மாதுளை இருக்குது. நான் மாதுளை காய்க்கையில் வாழை இருக்குது, மிளகாய் ஓஞ்சிட்டுது. அதனால் எனக்கு இப்போ தேவை. நான் எந்த தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இங்கே உள்ளாக்கில் இல்லை என்னிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, அண்ணன் நாங்கள் அதை வைக்க போகிறோம். நிறைய படியங்கள் நிறைய இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கிறோம். என்னென்னா செய்வாங்க, ஆனால் விற்பனை செய்யலை. நான் சொல்கிறது தான், நீங்கள் செய்யுங்கோ, ஆனால் மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்ல இயலாது. எங்கே கொடுக்குறேன், ஏன்னா எந்த பயிரே கொடுக்க இயலாது. தமிழ் இருக்கிறோம். இதை இஞ்சா பிரச்சனை. மார்க்கெட்டிங் மற்ற விவசாய ஆலோசனை 2 மற்ற இங்கே வர வெரைட்டி. இப்போ இங்கே எங்களோட காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வரக்கூடிய பயிர்களை எங்களுக்கு தரணும். இல்லாட்டி அதை சிபாரிசு செய்வோம், எங்களுக்கு சொல்லுங்க. சொன்னால் நாங்கள் அதை எடுத்து வச்சு நாங்கள் ஸ்போட்டாக உங்களுக்கு தரோம், கட்டாயம் தருவோம், உற்பத்தி செய்யலாம், பிரச்சனை. ஆனால் வார நிறுவனங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா சொன்னால் எடுக்கணும் எங்கள்கிட்ட. பிறகு நாங்கள் உற்பத்தி செய்துட்டு நீங்கள் எடுக்காமல் விட்டால் அந்த அளவும் சரி எங்களுக்கு. என்னை இப்போத்திய வாழ்க்கை செலவுக்கு இதெல்லாம் சரி வராது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த விவசாய திணைக்களமும் நிறுவனம் இணைஞ்சு நல்ல ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர், அதாவது சாதாரண விவசாயிக்கு ஒரு எளிமையாக சொல்லணும். எப்படி ஒரு அதான் இப்போ இந்த மருந்துண்டா ஒரு பிகேண்டா அந்த மருந்து ஒரு 18 டேங்கோட இவ்வளோ கலக்கிறது, மெக்னீசியம் பசலேண்டா ஒரு அடிவுரத்தோடு அந்த பசலே எத்தனை கிலோ கலந்து போடுறது, அப்படி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விவசாயத்தில் நல்லா பயிற்சி பெற்ற ஒரு போதனாசிரியரோ இல்லை ஒரு ஃபீல்டு யாராவது ஒரு ஆளை தந்து மற்ற எங்களுக்குரிய வெரைட்டி எங்களுக்கு இங்கே பயிரிடுற இனங்கள் அதையும் தந்து மற்றது வியாபாரத்துக்கு நாங்கள் ஸ்பொட்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி நான் சொல்கிறேன். நான் தருவேன். ஏன்னா எந்த வாழ்வாதாரம் விவசாயம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எனக்கு நானே குறைச்ச விவசாயத்தை என்னடா கொடுக்க இயலாது. நான் முதல்ல அண்ணா எங்கள் சகோதரம் தம்பளை போனவான இப்போ தம்பளை போகுதில்லை. அதனால் கொடுக்கல. நானே குறைச்சிட்டேன், பயிர்களை குறைச்சாச்சு. என்ன கொடுக்கலாது. அப்போ சொல்லிட்டா நீங்கள் வாங்குவீங்கள்னு சொன்னால் ஒரு கடைசி ஒரு 10 விவசாயிகள் சேர்த்தாலே காணும். நாங்கள் தரோம். நேரடியாக வந்து எங்களோட கதைக்கலாம், விவசாயிகளோட ஃபார்மரோட கதைங்க. நீங்கள் நேரடியாக அப்படி ஃபார்மரோட கதைங்க ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யுங்க. செய்தால் கட்டாயம். ஆனால் அதே நேரம் இங்கே வளரக்கூடிய பயிர்களாக இருக்கணும், இங்கே வரக்கூடிய பயிர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கத்திய பயிரை கொண்டு இங்கே தராதீங்க. தந்தால் அது ஃபெயிலியராக தான் போகும். இவ்வளவும் செய்தால் கட்டாயம் நாங்கள் எந்த கம்பெனி வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற இதுகளை பயிர்களை நாங்கள் தரக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ தான். பல பயிரோ இல்லை மரக்கறியோ மற்ற வேறு மிளகாயல் எல்லாமே தரலாம். ஆனால் நல்ல இனங்களாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கணும். களத்துக்கு விஜயம் செய்கிற அந்த உத்தியோகத்தர் நல்ல தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கணும். நான் இங்கே இருக்க முல்லைத்தீவு இதில் என்ன விஷயம் வேண்டாம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்தோடையும் நான் கதைச்சி இந்த மாதுளைக்கு இந்த மெக்னீசியம் 1 கிலோவோட இவ்வளோ கலக்கிறது ஒருத்தருக்கும் தெரிய இல்லை.
சரி ஏசிபி ஃபீல்டு ஆஃபீஸர் அவ வச்சா அவருக்கும் தெரியும். அப்போ என்ன செய்கிறது நாங்கள்? பயிரை கொண்டு தாரீங்க, லட்சக்கணக்காக செலவழிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. அந்த பயிரை எப்படி வளர்த்துருக்க முறை எங்களுக்கு சொல்லாட்டி அதுவும் எங்களுக்கு மாதுளை வந்து ஒரு புது பயிர் அது நாங்கள் செய்யலாம். அதனால் இந்தளவும் சேர்ந்தா தான் இப்போ நல்ல ஃபீல்டு ஆஃபீஸர், நல்ல வெரைட்டி, நான் எங்களுக்கு வாங்குறதுக்கு நல்ல ஒரு நிறுவனம் இவ்வளோ 3 சேர்ந்தா சொல்லிட்டா தரலாம். நாங்கள் நீங்கள் சொல்கிறேன், நாங்கள் நான் தருவேன். ஏன்னா நான் விவசாயம் தான், நாங்கள் தரலாம். மற்றபடி இதில் ஒன்று பிரச்சனைண்டா கூட எல்லாம் பிரச்சனையாக வந்துடும். இதை கவனத்தில் கொள்ளுங்க கட்டாயம். சரி.